ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக்டர், அப்பா எப்படி இருக்காரு? மயக்க தெளிஞ்சிச்சு அவருக்கு? இன்னும் இல்லைங்க, ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கோம். அவரோட பல்ஸ் முன்ன விட இப்ப பெட்டரா தான் இருக்கு. க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமாம்மா, அவருக்கு சிவியர் அட்டாக் வந்திருக்கு. அவருக்கு இமிடியேட்டா ஸ்டென்ட் வைக்கணும். அதுக்கு 8 to 10 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். உடனே அட்வான்ஸ் பேமெண்டா ஒரு 5 லட்ச ரூபாய கேஷ் கவுண்டர்ல கட்டிட்டு வந்துருங்க. அரை மணி நேரத்துல அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லேட் பண்ணாதீங்க. நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட உயிருக்கு தான் ஆபத்து. என்ன பண்றது? சிஸ்டர்ஸ கண்டினியூஸா வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அவருக்கு மறுபடியும் அட்டாக் வர சான்சஸ் இருக்கு. என்னடி சொல்லிட்டு போறாரு? என்ன சொல்லிட்டு போறாரு? மாரடைப்பு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஐயோ ஐயோ என்னடா பண்றது? 5 லட்சத்துக்கு நம்ம எங்கடா போவோம்? எங்க அப்பாவை எப்படி டாக்டர் பேசிட்டு போறத பார்த்தா பணத்தை கட்டலன்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்றாங்களே. உள்ள ஒரு உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்கு. பச்சாதாபமே இல்லாம பணத்திலேயே இவங்க எல்லாம் குறியா இருக்காங்களே. பாட்டி, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல். உலகமே கார்பரேட் ஆனதுக்கு அப்புறம் கருணை இறக்கெல்லாம் இங்க யார்கிட்டயும் எதிர்பார்க்க முடியாது. உள்ள படுத்திருக்கிறது நமக்கு தான் தாத்தா. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷண்ட். இப்ப அவங்க சொல்ற பணத்தை கட்டினாதான் தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. கோடி கோடியா என் அப்பா வரவு செலவு பார்த்தா இப்ப அவருக்கு 5 லட்சம் ரூபாய் இல்லைன்னு நம்ம அழுதுகிட்டு இருக்கோம். நான் எப்படி என் அப்பாவை காப்பாத்த போறேன்? நம்ம போய் டாக்டர் கிட்ட பேசி முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லுவோம். இங்க இருந்து நமக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாங்க.